மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் 90 முறை இந்த வார்த்தை பயன்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த பதம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து ஏறக்குறைய 93 முறை இது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்தானத்தில் மீட்பின் சத்தியத்தில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய உபதேசம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 யோவான் 3 யோவான் ஆகிய இந்த புத்தகத்தை தவிர மற்ற புதிய ஏற்பாட்டில் எல்லா புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக வெளிப்பட்டிருக்கிறார். அதாவது மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை இந்த 2, 3 யோவான் இந்த 2 புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதல் நாம் இருக்கிறதையும் அவர் நேரடியாக வெளிப்பட்டு மக்களோடு பேசுகிறதையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஆயினும் இது ஒரு அசட்டை பண்ணப்பட்ட உபதேசமாக இன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆற்றல் அல்ல, அது ஒரு வல்லமை அல்ல, ஏதோ ஒரு சக்தி அல்ல, ஏதோ ஒரு காலத்துக்கு டெம்பரவரி கொடுக்கப்பட்டது அல்ல. அந்த அவர் தேவன், பரலோகத்தில் இருந்தவர். இயேசு சொல்லுகிறார், நான் போவேன் ஆனால் அவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். சில நேரத்தில் நான் பாவி என்று உணர்றோம்ல, நான் தவறு செஞ்சிருக்கேன் உணர்வு இல்லைங்களா? உணர்கிறதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உணர்வு இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவி அவங்களோட பேசி இருக்கிறன்னு அர்த்தம். சில நேரத்தில் உணர்வே இருக்காது. இவன் அநியாயம் செய்வான், பாவம் செய்வான், திருடுவான், ஏமாற்றுவான், எல்லாத்தையும் பண்ணுவான், எந்த உணர்வும் இருக்காது. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன கெடுதல் செஞ்சேன்னு சொல்லுவான். அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியான கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படி கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் நிச்சயமாக ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீங்க, உங்கள் மீட்பின் ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கு என்பது அர்த்தம். அந்த இக்னேசியஸ் என்றதான ஆதி சபையுடைய ஒரு தலைவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜீவனுள்ள கிறிஸ்துவம் இருக்க முடியாது. ஜீவனுள்ள கிறிஸ்துவம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வேணும், பரிசுத்த ஆவியான ஆட்கொள்ளுதல் நிச்சயமாய் வேணும். நாம் ஜெபிக்கணும், எங்கள் வீட்டில் நீங்கள் ஆளுகை பண்ணுங்க ஆண்டவரே, எங்க சபையில் நீங்க ஆளுகை பண்ணுங்க, எங்க உள்ளார நீங்க ஆளுகை பண்ணுங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும், நீதிக்கு நேராக நடத்த முடியுமே என்று வேதம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய எல்லா செயல்கள் கிரியைகளையும் வாய்க்க பண்ணுவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் அதை வாய்க்க பண்ணுவதாக அந்த ஆதி சபையுடைய தலைவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்துவ தேவனிலிருந்து 3இல் 1ஆக வெளிப்படக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்த்தன்மை, அவருடைய செயல்கள், அவருடைய கனிகள், அவருடைய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரங்கள் என்பது தேவனுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டிய ஒன்று. ஆனால் கனிகள் என்பது உங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒன்று. கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படும். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா எத்தனை வரங்கள் வேண்டாம் நான் வைத்துக் கொள்ளலாம். நான் என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்க வரங்கள், ஒன்று தேவநாம மகிமைக்காக, 2வது திருச்சபை மக்கள் நன்மை பெறுவதற்காக. ஆனால் நான் வரங்களை பயன்படுத்தினாலும் நான் கனி கொடுக்கிற மரங்களாக இல்லாவிட்டால் களஞ்சத்தில் சேர்க்கப்பட மாட்டேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறது. காரணம் அவர் கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்வதனால. கனி கொடுக்கிற மரங்கள் களஞ்சத்தில் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிறிஸ்து அவரை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கிருபையினால் அவர் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து தேவன் என்பதை யார் தான் வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நமக்கு முழுவதும் வெளிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அவராலே ஒரு மீட்பின் ரட்சிப்பு உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை வாசிப்போம்னா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே தான் பரிசுத்த ஆவியானது பூமிக்கு இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிறத வாசிங்க. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள்
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அன்னைக்கு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வரை சபையோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு சபையை விட்டு விடுகிறதுக்கு வேகமாய் முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு பாஸ்டர் கூட சொன்னார், எல்லா ப்ரேயருக்கும் வந்து உட்காரணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே கிறிஸ்டியானிட்டி நம்ம இல்லை. அவ்வப்போது நமக்கு வேலை, அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்சபைக்குள்ளே உட்காரணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் ஏற்படுத்தின முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சபை. சபையை ஏற்படுத்தினார். 2-3 பேர் நாமத்தில் கூடி ஜெபியுங்கள் என்று சொன்னார். எங்கெல்லாம் 2-3 பேர் நாமத்தினால் வீடுகள் தோறும் இருந்தார்களோ அங்கே அப்பம் பிற்கப்பட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளமே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நிலைநாட்டினார். சில சபையை விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் இருப்போமாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ திருச்சபை என்பது ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். சபைக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு கிறிஸ்துவாகிய தேவன் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ சபை அவரை நம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவரை நம்ம ருசிக்கணும். அவரை நம்ம கனப்படுத்தணும். அவரை வெல்கம் பண்ணணும். அவர் எனக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்பும். ஏனென்றால் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளவும் வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர். சத்தியம் என்றால் என்ன? வார்த்தை யாரு? வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில வித்திட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்பது உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா கூட பரிசுத்த ஆவியானவர் தேவை. சில பேர் பாருங்க, எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ வேணால் பேசிக்கோ, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி அந்த தன் பாவத்தை விட்டு விலகாமல் இருப்பாங்க. காரணம் பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்காததுனால. நாங்கள் 1000 பேசலாங்க, உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ளே கிரியை செய்யாது. நான் பேச உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு சபையாக நீங்கள் இடம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எந்த கிரியையும் செய்ய மாட்டார், எந்த நன்மைகளும் செய்ய மாட்டார். நீங்கள் இடம் தர வேண்டும். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது, பொல்லாத இருதயத்தை நீங்கள் தள்ளினால் சரியான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ வார்த்தை என்ற மன்னாவை ருசிக்க சத்தியத்தை அறிந்து கொள்கிற அனுபவம் கிறிஸ்துவ சபைக்கு நாம்